Taste the Daily. விடியா ஸ்டாலின் அரசு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பல கோடி மக்களை ஏமாற்றி வருவதைப் போலவே இலவச மடிக்கணினி திட்டத்தை முன்னிறுத்தி மாணவர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை திருடி மர்ம கும்பல் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் கொந்தளிக்கிறார்கள். இது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் மகத்தான சாதனை என்று இன்றளவிலும் பிரபல கல்வியாளர்கள் பிரமிப்போடு கூறி வருவது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டம்தான். கல்லூரி மாணவர்களுக்கு இணையாக பள்ளி மாணவர்களிடமும் கணினி அறிவை வளர்த்தவர்கள் அதிமுக ஆட்சியாளர்கள் என்ற புகழ் வெளிச்சம் இன்றளவிலும் மங்காத நிலையில் தாலிக்கு தங்கம், மினி கிளினிக், மிதிவண்டி, கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட நலத்திட்டங்களை விடியா ஸ்டாலின் அரசு இருட்டடிப்பு செய்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு உண்டு. ஸ்டாலின் அரசின் இத்தகைய அராஜக நடவடிக்கைக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்ததோடு மக்களுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு திமுக அரசால் நிறுத்தப்பட்ட திட்டங்களை தொடர வேண்டும் என்று சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் யார் காதிலோ ஊதிய சங்கை போல் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை. திமுக தேர்தல் அறிக்கையில் 520 வாக்குறுதிகளை அளித்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றிய விடியா ஸ்டாலின் அரசு ஆட்சி முடியும் நேரத்தில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று வெற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பெற்றோர்களை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளது. 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது என்பது வரும் மே மாதத்திற்குள் சாத்தியமில்லை என்று கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் அரசின் ஏமாற்று திட்டத்தை வைத்து மோசடி கும்பல் மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்களை திரட்டி மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு வருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு மடிக்கணினி ஆதரவு 2025 என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள விளம்பரத்தில் நடப்பு கல்வியாண்டில் 9.6 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதாக கூறி பகிரப்பட்ட போலியான இணையதள லிங்க் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இவற்றின் வாயிலாக திரட்டப்படும் மாணவர்களின் பெயர், கல்வி நிலை, கைபேசி எண், இமெயில் முகவரி, வங்கி கணக்கு எண் என அனைத்து விதமான தகவல்களும் மிகப்பெரிய மோசடிக்குதான் பயன்படும் என சைபர் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இலவச லேப்டாப் வழங்குவதாக சமூக வலைதளங்களில் மோசடி கும்பல் பரப்பும் போலி இணையதள இணைப்பில் மாணவர்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என சைபர் வல்லுநர்கள் எச்சரித்து வரும் நிலையில் அதிமுக அரசை போல தமிழக மாணவர்களின் மீது விடியா ஸ்டாலின் அரசுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால் பள்ளி கல்வித்துறை மூலம் அனைத்து பள்ளிகள் வாயிலாக இலவச மடிக்கணினி திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் பெறுவதற்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.